Hey guys, Magnet Mind welcomes you all. லிமிட்டிங் பிலீஃப்ஸ் பத்தின லாஸ்ட் வீடியோல லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னா என்ன, அது எப்படியெல்லாம் நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணதுன்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல லிமிட்டிங் பிலீஃப்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் ஏன் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நமக்குள்ள உருவாகிற தாட்ஸ் எதுவுமே நம்மோட ஓன் தாட்ஸ் கிடையாது. நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம பார்த்த, கேட்ட, கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்குள்ள தாட்ஸா வருது. பொதுவா நமக்குள்ள தாட்ஸ் கிரியேட் ஆகுறதுக்கு 3 வழிகள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், பீப்புள். இதுல நம்ம வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சொசைட்டில இருக்கிற பீப்புள் எல்லாருமே வருவாங்க. அடுத்தது மீடியா. இந்த மீடியால நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல்ஸ், நீங்க பாக்குற எஃப்எம், பாக்குற மூவிஸ், யூஸ் பண்ற சோசியல் மீடியான்னு எல்லாமே அடங்கும். அடுத்தது உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பாஸ்ட்ல ட்ரை பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருந்தா, இன்னைக்கு அதை ட்ரை பண்ணாலும் அந்த நெகட்டிவான ஃபீட்பேக்கோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்ல அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருந்துச்சுன்னா, இன்னைக்கு அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இவ்வளோ நாளும் உங்க லைஃப்ல நீங்க கத்துக்கிட்ட மாரல்ஸ், எத்திக்ஸ், சொசைட்டியை பத்தின ஒரு பார்வை, வாழ்க்கையை பத்தின ஒரு கண்ணோட்டம், இது எல்லாமே இந்த 3 சேனலும் உங்களுக்கு கத்து கொடுத்ததா தான் இருக்கும். இந்த 3 சேனலை தவிர புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள வர்றதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த 3 சோர்ஸும் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல ஒரு பேசிக்கான கார் வாங்குறது ஈஸினும், ஒரு 30-40 லட்ச ரூபாய் போட்டு ஒரு லக்ஸூரியஸான கார் வாங்குறது கஷ்டம்னு சொல்லி கொடுத்திருந்தா, இவ்வளோ நாளும் நீங்களும் அதே தாட்டை தான் கேரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒருவேளை நீங்க வளர்ந்த சூழ்நிலை, உங்களோட லைஃப் ஸ்டைல், ஒரு லக்ஸூரியஸான கார் வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைலுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லி கொடுத்திருந்தா, உங்களுக்குள்ளயும் அது மாதிரியான தாட்ஸ் தான் இருக்கும். சரி, எனக்கு லிமிட்டிங் பிலீஃப் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சின்ன சிம்பிளான மெத்தட் இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லக்ஸூரியஸான கார் ரோட்ல போகுது. அதை பார்த்தாவே எனக்கும் இது மாதிரி இருந்துச்சுன்னா என் லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா அதை வாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே உங்களை அறியாமலே ஒரு பயம் வருது. இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கணுமா, ஒரு பேசிக்கான கார் இருந்தா நமக்கு பத்தாதா அப்படின்னு உங்களுக்கே தோணுதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு பயம் அல்லது சந்தேகம் வருதுன்னு அர்த்தம். நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்து மேல பயமோ சந்தேகமோ வருது அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு லிமிட்டிங் பிலீஃப் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த லிமிட்டிங் பிலீஃப் இல்ல அப்படின்னா, இந்த கார் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும், என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, நான் ஏதாவது லோன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமா, இல்ல என்னோட இன்கம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உங்க லைஃப்ல ஏன் உருவாச்சு, எதெல்லாம் உங்களுக்கு லிமிட்டிங் பிலீஃபா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அதை ஓவர் கம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ஓவர் கம் பண்ண உங்களுக்கு தேவையானதை அடையிறதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்புங்க. அடுத்ததா மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற பிராக்டிசஸ் லைக் கிராட்டிடியூட் ரைட்டிங், அஃபர்மேஷன் பிராக்டிசிங், விஷுவலைசேஷன், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணினாலும் ஒரே நாள்ல உங்களுக்குள்ள எந்த சேஞ்சஸும் தெரியாது. பிகாஸ் லிமிட்டிங் பிலீஃப்ங்கிறது இவ்வளவு வருஷமும் உங்க வாழ்க்கையில நீங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். நீங்க உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற விஷயங்களை ஒரே நாள்ல நீங்களே நினைச்சாலும் மாத்த முடியாது. அதுக்கான டைம் எடுக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பிராக்டிசஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் சின்சியரா ஃபாலோ பண்றீங்க, உங்களோட செல்ஃப் லவ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து இந்த லிமிட்டிங் பிலீஃப் தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். பட் ஒன்ஸ் இதுல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. May the joy and happiness be with you always. Thank you.